Hello friends, welcome to my channel Kritika's Academy. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்றதுல நெக்ஸ்ட் டாபிக்கான பெர்ஷியன் அண்ட் கிரீக் இன்வேஷன்ஸ் இன் இந்தியா அப்படின்றது. ஸோ இதுக்கு முன்னாடி 4 டாபிக்ஸ் வந்து பார்த்துருந்தோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அண்ட் தென் வேதிக் ஏஜ் அப்படின்றது, ரைஸ் ஆஃப் புத்திசம் அண்ட் ஜெயினிசம் அப்படின்றது, அண்ட் தென் லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா மகாஜனபதாஸ். ஸோ 16 மகாஜனபதாஸ் அண்ட் தென் சிஷ்னாக டைனாஸ்டி அண்ட் நந்தா டைனாஸ்டி அப்படின்றது லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது. அதனுடைய கண்டினியூஷனாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தான் இந்த பெர்ஷியன் அண்ட் கிரீக் இன்வேஷன்ஸ் இன் இந்தியா அப்படின்றது. ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபாரின் இன்வேஷன்ஸ் இன் இந்தியா அப்படின்றது. ஸோ இந்த பெர்ஷியன் இன்வேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 6th century பிசிலேயே மகத கிங்டம் அப்படின்றது விச் இஸ் ஒன் ஆஃப் த 16 மகாஜனபதாஸ் அண்ட் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கிங்டம்ஸ் அப்படின்றது தெரியும். ஸோ இது வந்து இந்தியாவில் அவங்களுடைய எம்பையரை வந்து வளர்ச்சி அடைய பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் காலத்திலேயே என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃபாரின் இன்வேஷன் அப்படின்றது இந்தியாவில் நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டில் வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியாவில் பெனிட்ரேட் பண்ண ஃபாரினர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெர்ஷியன்ஸ். அதுக்கப்புறமா இந்தியாவில் என்டர் ஆனது யார் அப்படின்னா கிரேக்கர்கள் அப்படின்றவங்க. ஸோ யாருடைய தலைமையில் கீழே இந்த கிரேக்கர்கள் அப்படின்றவங்க இந்தியாவில் ரொம்ப வலுவடைந்து படையெடுத்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அலெக்சாண்டர் ஆஃப் மெக்கடோனியா அப்படின்றவங்க. இந்தியா அப்படின்றது ஏன்ஷியன் டைம்ஸ்லேயே பெர்ஷியாவோடையோ அல்லது ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடியதோடையோ என்ன கண்ட்ரியோட ஒரு நல்ல ரிலேஷன் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. The similarity in language and the gods of the Rig Vedic Indian Aryans. ஸோ ரிக் வேதிக் காலத்தில் வாழ்ந்த இந்தியன் ஆரியன்ஸ் அவங்களுடைய கடவுள்கள் அவங்களுடைய லாங்குவேஜ் இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா பெர்ஷியாவோட லாங்குவேஜ் அண்ட் காட்ஸோட நிறைய ஒத்து போச்சு. ஸோ இதன் மூலமாக இந்தியாவுக்கும் பெர்ஷியாவுக்கும் ஒரு நல்ல மியூச்சுவல் கான்டாக்ட் வந்து அந்த காலத்தில் இருந்ததா வந்து சொல்லப்படுது. சில கிரீக் ஸ்காலர்ஸ் லைக் ஹெரோடோட்டஸ், ஸ்ட்ராபோ, ஆரியன் இவங்களுடைய எழுத்துக்கள்ல இருந்து இந்த இரண்டு கண்ட்ரிஸ்க்கும் இடையே ஒரு நல்ல ரிலேஷன் வந்து இருந்ததா வந்து என்ன பண்ணப்படுது அப்படின்னா தெரியப்படுது. ஸோ யூனிவர்சலி எல்லாருமே அக்செப்ட் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் கான்டாக்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது பெர்ஷியன்ஸோட ஆரம்பிக்கப்பட்டது யாருடைய காலத்துல அப்படின்னா பெர்ஷியன் எம்பரர் பேரரசான சைரஸ் அப்படின்றவருடைய காலத்துல தான் இந்த பொலிட்டிக்கல் கான்டாக்ட் அப்படின்றது இந்தியாவுக்கும் பெர்ஷியன்ஸ்க்கும் இடையே உருவாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைரஸ் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெர்ஷியன் எம்பரர். இவர் தான் ஆக்கிமெனிட் அப்படின்ற எம்பையரை வந்து தோற்றுவிச்ச ஃபவுண்டரா வந்து சொல்லப்படுது. ஸோ அந்த டிராயிங்ல பார்த்தா தெரியும் பெர்ஷியன் எம்பையர் அப்படின்றது எந்த ரீஜியன்ல வந்து இருந்துச்சு அப்படின்றது. ஸோ ஃபுல் மேப்ல பார்த்தா தெரியும் இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் ஈரான், ஈராக் இந்த மாதிரியான ரீஜியன்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா பெர்ஷியன் எம்பையரா வந்து என்ன பண்ணுச்சுன்னா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரூலர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சைரஸ் அப்படின்றவர். இவருடைய பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா 558 இருந்து 530 பிசி வரைக்கும். இது வரைக்கும் பார்த்த ஏஜஸ் எல்லாமே வந்து பிசி தான், இன்னும் வந்து ஏடி அப்படின்றது எதுவுமே பார்க்கல. ஸோ இந்த சைரஸ் அப்படின்றவர் இந்தியாவினுடைய நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா 550 பிசியில் அட்டாக் பண்ணி ஸோ அதை வந்து தன்னுடைய டெரிட்டரிஸோட என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா இணைச்சிக்கிறாரு. ஸோ இவருடைய இந்த எம்பையர் அப்படின்றது எந்த ரீஜியன் வரைக்கும் கவர் ஆயிட்டு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ரிவர் இண்டஸோட வெஸ்டர்ன் ரீஜியன். ஸோ போன ஸ்லைட்லேயே பார்த்தோம் பெர்ஷியன் எம்பையர் அப்படின்றது வந்து ஈரான் வரைக்கும், ஈரான், ஈராக் ஆகிய ரீஜியன் ஃபுல்லாகவே கவர் ஆயிடுச்சுன்னு பார்த்தோம். ஸோ அது வந்து இண்டஸ் ரிவரோட வெஸ்டர்ன் பார்ட். ஸோ அதோட என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ எந்தெந்த பார்ட்ஸ் இதில் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா காபுல் அப்படின்ற வேலி பள்ளத்தாக்கு அண்ட் ஹிந்துகுஷ் மவுண்டன்ஸோட ஹில்லி ரீஜியன்ஸ். ஸோ இதில் வந்து காந்தாரா அப்படின்ற பகுதியும் வருது. ஸோ காந்தாரா, கம்போஜா அப்படின்றது வந்து நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றதுல பார்த்தோம். டாக்ஸிலா அப்படின்றது அந்த ரீஜியன்ல தான் வருது. இதுவும் வந்து மகாஜனபதாஸ்ல ஒன்று அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த பீரியட்ல இங்க வந்து மகத பேரரசுல ரூல் பண்ண கிங் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிம்பிசாரா அப்படின்றவர் 546 இருந்து 494 பிசி வரைக்கும் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ரூல் பண்றாரு. ஸோ காந்தாரா, கம்போஜா, மதுரா இது எல்லாமே சின்ன சின்ன ப்ரொவின்சஸ், மாகாணங்கள் அப்படின்றது தெரியும். இவங்க வந்து ஒருத்தரோட ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஃபைட் பண்ணிக்கிறாங்க. அதனால ஒரு காமன் எனிமி அப்படின்றது அவங்களுக்கு வரும்போது 3 பேரும் சேர்ந்து அவங்கள வந்து தடுக்கணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து தோணலை. ஸோ காந்தாரா, கம்போஜா அப்படின்றது இந்த மேப்ல பார்த்தா தெரியும் நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றதுல வந்து இருக்கு.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சைரஸ் உடைய சன் ஆன கம்பீசஸ் அப்படின்றவர் இவர் வந்து 530 இருந்து 522 பிசி வரைக்கும் ரூல் பண்றாரு. இவருக்கு வந்து இந்தியா அப்படின்றது மேல வந்து ஒரு கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி தோணல. ஸோ இதை எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, எந்த பெர்ஷியன் கிங் வந்து இந்தியா அப்படின்றது மேல ஒரு அட்ராக்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ கம்பீசஸ் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹி வாஸ் த சன் அண்ட் சக்சஸர் ஆஃப் சைரஸ் அப்படின்ற கிங். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டேரியஸ் அப்படின்றவர், தமிழ்ல வந்து தரியு அப்படின்ற மன்னன் சொல்லுவாங்க. ஸோ டேரியஸ் அப்படின்றது 522 இருந்து 486 பிசி வரைக்கும். இவர் வந்து கம்பீசஸ் அப்படின்றவருடைய சக்சஸர் அண்ட் சைரஸ் அப்படின்றவருடைய பேரன் கிராண்ட் சன்னா இருக்காங்க. இவர் வந்து இண்டஸ் வேலி அப்படின்றத 518 பிசியில வந்து என்ன பண்றாருன்னா கான்குயர் பண்றாரு. அதே மாதிரி பஞ்சாப் அண்ட் சிந்த் ரீஜியன்ஸ் அப்படின்றதையும் அனெக்ஸ் பண்றாரு. இவருக்கு அப்புறம் வர்றதான் யாருன்னா செர்சஸ் அப்படின்றவர் 465 இருந்து 456 பிசி வரைக்கும். ஸோ இந்த மன்னர்கள் பத்தி வந்து பைபிள்ல வந்து அதிக அளவுலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இவங்களை பத்தி வந்து எந்தெந்த ரீஜியன்ஸ் வந்து கான்குயர் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் பைபிள்ல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஹிந்துஸ்தான் அப்படின்ற நேம் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். அது வந்து என்ன அப்படின்னா இந்த இந்தியா அப்படின்ற பகுதியை தான் ரெஃபர் பண்ணுது. இந்த ஜெர்சஸ் அப்படின்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கிரேக்கர்கள் ஸோ அவங்களுக்கு வந்து எகெயின்ஸ்டா ஃபைட் பண்றதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, இன்ஃபேண்ட்ரியும் கேவல்ரியும் இது பண்றாரு. அதாவது காலாட்படைகள்னு சொல்லி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி காலாட்படைகள்ல இந்தியன் மென்னை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா டிப்ளாய் பண்றாரு. ஆனாலுமே இவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னா, கிரேக்கர்களை வந்து இவரால் வந்து தோற்கடிக்க முடியல அப்படின்றதுதான் வந்து உண்மை. ஐந்தாவது கிங் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டேரியஸ் 3 அப்படின்றவர் 380 இருந்து 330 பிசி வரைக்கும். இவருடைய ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னா அர்த்தஷாட்டா அப்படின்றவர். இவருடைய எம்பையர் அப்படின்றது வந்து அன்ஸ்டேபிளா இருந்துச்சு. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, இவருடைய எம்பையர்ல வந்து லார்ஜ் போர்ஷன்ஸ்ல ரூல் பண்ண சிற்றரசர்கள் ஸோ சாட்ராப்ஸ் அப்படின்றவங்க வந்து என்னன்னா ரொம்ப ஜெலஸான அண்ட் தென் வந்து அன்ரிலேபிளான பர்சன்ஸா இருந்ததுனால இவருடைய எம்பையர் அப்படின்றது அன்ஸ்டேபிள் ஆயிடுச்சு. இவர் தான் இந்த பெர்ஷியனுடைய ஆக்கிமெனிக் எம்பையருடைய லாஸ்ட் கிங்கா இருந்தவர். ஸோ இவருடைய காலத்துல தான் வந்து என்னன்னா அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்றவர் வந்து அவருடைய இன்வேஷனை வந்து என்ன பண்றாருன்னா ஆரம்பிக்கிறார். ஸோ பெர்ஷியன் எம்பையர் அப்படின்றத வந்து இந்த அலெக்சாண்டர் அப்படின்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா தோற்கடிக்கிறாரு. ஸோ டேரியஸ் 3 அப்படின்றவர் வந்து இந்தியன் சோல்ஜர்ஸை வந்து எப்படி வந்து செர்சஸ் அப்படின்றவர் வந்து டிப்ளாய் பண்ணாரோ அந்த மாதிரி இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா அலெக்சாண்டருக்கு எகெயின்ஸ்டா ஃபைட் பண்றதுக்கு இந்தியன் சோல்ஜர்ஸை வந்து போடுறாரு. ஸோ இது எந்த பேட்டில்ல இது நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பேட்டில் ஆஃப் கௌகமேலா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த பேட்டில் நேமும் ரொம்ப முக்கியம் அண்ட் தென் இயர் ரொம்ப முக்கியம். 330 பிசி அப்படின்றது பேட்டில் ஆஃப் ஹைடாஸ்பஸ் அப்படின்னு சொல்லி கூட படிப்போம். ஸோ இந்த 330 பிசி அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த பேட்டில் ஆஃப் கௌகமேலா அப்படின்றது எந்த இரண்டு கிங்க்கு இடையே நடந்ததுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேர்டு டேரியஸ் மூன்றாம் தரியுக்கும் அலெக்சாண்டருக்கும் இடையே நடந்தது தான் இந்த பேட்டில் ஆஃப் கௌகமேலா அப்படின்றது. ஸோ அலெக்சாண்டர் வந்து மூன்றாம் தரியுவை வந்து என்ன பண்றாருன்னா டிஃபீட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய பொருட்களை கொள்ளையாடி அவங்களுடைய கேபிட்டலான பெர்சேபோலிஸ் அப்படின்றவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா தீ வச்சு எரிச்சிடுறாங்க. ஸோ அவனுடைய கேபிட்டல் அப்படின்றது மொத்தமா டெஸ்ட்ராய் பண்ணப்படுது. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 330 பிசியில. இதுதான் வந்து என்னதுன்னா லிஸ்ட் ஆஃப் பெர்ஷியன் கிங்ஸ். இதனுடைய ஆர்டரை வந்து குரோனாலஜிக்கலி வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெர்ஷியன் கிங் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா சைரஸ். இரண்டாவது யார் அப்படின்னா கம்பீசஸ். மூன்றாவது ஃபர்ஸ்ட் டேரியஸ் அப்படின்றவர். நான்காவது ஜெர்சஸ் அப்படின்றவர். அண்ட் தென் லாஸ்ட் பெர்ஷியன் கிங் இன் இந்தியா யாருன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து என்னதுன்னா மூன்றாம் தரியு தேர்டு டேரியஸ் அப்படின்றவர். ஸோ 558 ஆரம்பிச்சது 558 பிசில இருந்து என்ன பண்ணுது அப்படின்னா 330 பிசி வரைக்கும் கிட்டத்தட்ட 228 வருஷங்கள் வந்து பெர்ஷியன் எம்பையர் பெர்ஷியன் ரூல் அப்படின்றது வந்து இந்தியாவில் வந்து லாஸ்ட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த பெர்ஷியன் இன்வேஷனுடைய எஃபெக்ட்ஸ். ஸோ அவங்க வந்து படையெடுத்து வந்தாங்க, இங்கே கொஞ்ச நாட்கள் வந்து ரூல் பண்ணாங்க. அதனுடைய தாக்கம் அப்படின்றது இந்தியாவில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான காமர்ஸ் வணிகம் அப்படின்றதுல வந்து என்னதுன்னா நிறைய வந்து வளர்ச்சி அடைஞ்சிச்சு. ஸோ இவங்க வந்து கரோஸ்தி அப்படின்ற ஸ்கிரிப்டை வந்து என்ன பண்ணாங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, விச் இஸ் அரபிக் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங். ஸோ அரபிக் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் தான் வந்து என்னன்னா கரோஸ்தி அப்படின்ற ஸ்கிரிப்டா வந்து டெவலப் ஆச்சு. இந்த கரோஸ்தி ஸ்கிரிப்ட் அப்படின்றது எந்த ரீஜியன்ல பர்டிகுலரா ரொம்ப பாப்புலரா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நார்த் வெஸ்டர்ன் இந்தியாவில். ஸோ காந்தாரா அப்படின்ற பகுதி
இந்த காந்தாரா அப்படின்ற பகுதி இப்போ இருக்கக்கூடிய பிரசன்ட் பாகிஸ்தான் அண்ட் ஈஸ்டர்ன் ஆப்கானிஸ்தான் ரீஜியனை வந்து கவர் பண்ணுது. அதே மாதிரி அசோகாஸ் உடைய எடிக்ஸ். ஸோ அசோகாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மௌரியன் எம்பையர்ல வந்து வருவாங்க. நந்தா டைனாஸ்டிலே பார்த்தோம், லாஸ்ட் நந்தா ரூலரான தனநந்தா அப்படின்றவரை வந்து தோற்கடிச்சிட்டு சந்திரகுப்த மௌரியா அப்படின்றவர் மௌரியன் எம்பையர் அப்படின்றத வந்து தோற்றுவிக்கிறார். ஸோ அதுக்கு அசிஸ்டன்ஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா கௌதில்யா அப்படின்றவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த மௌரியன் எம்பையர்ல தான் யார் வருவா அப்படின்னா அசோகா அப்படின்றவர் வந்து வருவார். ஸோ அந்த அசோகாஸ் எடிக்ஸ், ஸோ கல்வெட்டுகள், அது அவர் கொடுத்த அந்த வேலைப்பாடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கரோஸ்தி ஸ்கிரிப்ட் அப்படின்றது வந்து யூஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி அவருடைய மோனோலித்திக் பில்லர்ஸ், ஸோ லித் அப்படின்னாலே சொன்னேன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மோனோலித்திக் அப்படின்னா ஒரு சிங்கிள் ஸ்டோன்லயே ஃபார்ம் பண்ணக்கூடிய பில்லர்ஸ் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா மோனோலித்திக் பில்லர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரியான கல்வெட்டுகள்லையுமே பெர்ஷியனுடைய ஆர்ட், அவங்களுடைய வேலைப்பாடுகள் அப்படின்றது வந்து அதிக அளவுல வந்து இருந்துச்சு அப்படின்னு அவங்க வந்து இந்த ஸ்கிரிப்ட் அப்படின்றது வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சந்திரகுப்த மௌரியா அப்படின்றவருடைய கோர்ட்ல அம்பாசிடரா இருந்தது யார் அப்படின்னா மெகஸ்தனஸ் அப்படின்றது. இவர் எழுதுனது தான் வந்து என்னன்னா ஸோ இண்டிகா ஆஃப் மெகஸ்தனஸ், இண்டிகா அப்படின்ற புக்கு. ஸோ ஹி வாஸ் த ஃபேமஸ் கிரேக் அம்பாசிடர். இவர் வந்து சந்திரகுப்த மௌரியா அப்படின்றவருடைய கோர்ட்ல வந்து தங்கி இருந்து ஸோ மௌரியன் காலத்துல வந்து சொசைட்டி அப்படின்றது எப்படி இருந்துச்சு, ஆர்கிடெக்சர் எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரியான பல செய்திகள் அப்படின்றது வந்து அவருடைய புத்தகத்துல வந்து எழுதி இருந்திருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மௌரியன் ரூலர்ஸ் அப்படின்றவங்க பெர்ஷியன் பீப்புளுடைய செரிமோனிஸையும் ப்ராக்டிசஸையும் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்களுடைய செரிமோனிஸ் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் ப்ராக்டிசஸ் எல்லாம் இவங்க அடாப்ட் பண்ணதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. பர்டிகுலராக எடுத்துக்கிட்டோம் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா தலைமுடியை வந்து வாஷ் பண்ணுறது, அதே மாதிரி வந்து என்னதுன்னா பெண்கள் அல்லது குவீனுக்கு வந்து லேடி பாடி கார்ட்ஸ் வந்து வைக்கிறது, அதே மாதிரி ஒருத்தரை வந்து ஐசோலேட் பண்ணி வைக்கிறது, தனிமைப்படுத்துறது, இந்த மாதிரியான சில ப்ராக்டிசஸ் எல்லாம் வந்து என்னதுன்னா சந்திரகுப்த மௌரியாவால் ஆரம்பிக்கப்படுது. இது எல்லாமே எதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பெர்ஷியன் பீப்புளுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால ஏற்படுது. அதே மாதிரி டிபி ஸ்பூனர் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா மௌரியன் எம்பரர்ஸ் கட்டின நிறைய பேலசஸ், ஸோ பேலசஸ் மாளிகைகள்ல வந்து பெர்ஷியன் எம்பரர்ஸ் உடைய பேலசஸ் வந்து எந்த மாடல்ல இருக்கோ அந்த மாதிரியான மாடல்ஸ் வந்து இவங்களுடைய கட்டிடங்கள்லையும் வந்து அடாப்ட் பண்ணப்பட்டதா வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி அசோகாசுடைய ஆர்கிடெக்சர் அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், ஸோ அந்த கல்வெட்டுகள்ல வந்து பெர்ஷியன் ஆர்ட் அப்படின்றது வந்து இருந்துச்சு. அதே மாதிரி அவருடைய காலம்ஸ்ல அவர் கட்டின அந்த தூண்கள்ல வந்து பெல்ஸ் அப்படின்றது வந்து இன்ஸ்கிரைப் பண்ணப்பட்டிருந்துச்சு. இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா பெர்ஷியன் ஆர்ட்டுடைய மாடல்ஸா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதன் மூலமா என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஈரானியன் அல்லது பெர்ஷியன் கனெக்ஷன் இந்தியாவோட இருந்தது வந்து ஸோ இந்தியோ மெக்கடோனியன், அதாவது மெக்கடோனியா அப்படின்றது கிரேக்கர்கள். ஸோ அவங்களுடைய கான்டாக்டை விட வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அலெக்சாண்டர்ஸ் இன்வேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது 327 இருந்து 325 பிசி. இந்த இயர் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இவர் வந்து இந்தியா வந்து எப்போ படையெடுத்து வர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா 327 பிசில இருந்து 325 பிசி வரைக்கும். ஸோ ஆஃப்டர் 2 centuries ஆஃப் த பெர்ஷியன் இன்வேஷன் அலெக்சாண்டர் மெக்கடோனியா அப்படின்ற பகுதியிலிருந்து இந்தியாவை வந்து இன்வைட் பண்ணி வராரு. இவருடைய இன்வேஷன் அப்போ இந்தியாவில் வந்து நிறைய நம்பர் ஆஃப் ஸ்மால் கிங்டம்ஸ், சின்ன சின்ன கிங்டம்ஸ் அப்படின்றது வந்து நார்த் வெஸ்டர்ன் இந்தியா அப்படின்ற பகுதியில் வந்து இருந்துச்சு. நார்த் ஈஸ்டர்ன் பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா நந்தா டைனாஸ்டி அப்படின்றது இருந்துச்சு. 345 பிசில இருந்து 323 பிசி வரைக்கும் என்னதுன்னா இந்த நந்தா டைனாஸ்டி அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த லீடிங் கிங்ஸா இருந்தது யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தட்சசீலம் அப்படின்ற பகுதியில அம்பி அப்படின்றவர் வந்து ரூல் பண்ணாரு. அண்ட் அபிசாரா அப்படின்ற பகுதியினுடைய ரூலர், அண்ட் தென் போரஸ் அப்படின்றவங்க. ஸோ இந்த 3 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஜீலம் அண்ட் தென் சேனாப் ஆகிய 2 நதிகளுக்கு இடையேயான ரீஜியன்ஸை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரூல் பண்றாங்க. ஸோ ஜீலம் சேனாப் அப்படின்றது இண்டஸ் ரிவருடைய ட்ரிபியூட்டரி அப்படின்றது தெரியும். இண்டஸ், ஜீலம், சேனாப், ராவி, பியாஸ், சட்லஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த ஜீலம் அண்ட் சேனாப்க்கு இடையேயான ரீஜியன்ஸ் வந்து இந்த 3 ரூலர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரூல் பண்றாங்க. இந்த நார்த் வெஸ்டர்ன் இந்தியா அப்படின்றது ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்யுனைட்டடா இருந்துச்சு. இந்த ரூலர்ஸ் வந்து தங்களுக்குள்ளே ஒரு போட்டி வந்து நிலவுனதுனால அவங்களுக்குள்ளே கான்ஸ்டன்டா என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஃபைட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால அவங்களுக்கு காமனா ஒரு எனிமி அப்படின்றவங்க வந்துமே அவங்களால வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா ஒன்று சேர முடியல.
அலெக்சாண்டருடைய எம்பையர் அப்படின்னு பார்த்தோம்னா 323 பிசியில. ஸோ மெக்கடோனியா அப்படின்ற ரீஜியன் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ அங்கேருந்து அவர் வந்து இன்வேஷன் ஆரம்பிச்சு வராரு. சீரியா அப்படின்ற பகுதியில் ஆல்ரெடி பார்த்தோம் டாரியஸ் 3 அப்படின்றவருடைய காலத்துல வந்து பேட்டில் ஆஃப் கௌகமேலா அப்படின்றது வந்து நடக்குதுன்னு. ஸோ இந்த பேட்டில் ஆஃப் கௌகமேலா அப்படின்றது இந்த ரீஜியன்ல நடக்குது. ஸோ பெர்சேபோலிஸ் அப்படின்ற பகுதி அவங்களுடைய கேபிட்டலை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அடுத்து இந்தியா அப்படின்ற பகுதியை வந்து நோக்கி இன்வைட் பண்ணி வராரு. ஸோ பெர்சேபோலிஸ் அப்படின்ற கேபிட்டல் வந்து இந்த ரீஜியன்ல வந்து இருக்கு. அண்ட் தென் வந்து நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ல வந்து என்ன பண்றாரு அப்படின்னா என்டர் ஆகுறாரு. இந்த நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ல தான் வந்து என்னன்னா இந்த பேட்டில் ஆஃப் ஹைடாஸ்பஸ் அப்படின்றது வந்து நடக்குது. ஸோ ஹைடாஸ்பஸ் அப்படின்றது விச் இஸ் நத்திங் பட் த ரிவர் ஜீலம். ஸோ ரிவர் ஜீலத்தை தான் கிரீக்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஹைடாஸ்பஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஆற்றங்கரையில நடந்த பேட்டில்னால இதுக்கு வந்து பேட்டில் ஆஃப் ஹைடாஸ்பஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இவருடைய இன்வேஷனுக்கு காரணமா இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இவருடைய அப்பா யார் அப்படின்னா இரண்டாம் பிலிப்பு. ஸோ பிலிப் டூ அப்படின்றவர் இவர் மெக்கடோனாவுடைய 18வது கிங். அவருடைய இறப்புக்கு அப்புறம் அலெக்சாண்டர் அப்படின்றவர் அரியணை ஏறாரு. எந்த வயசுல அப்படின்னு பார்த்தோம்னா அட் த ஏஜ் ஆஃப் 20. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 324 பிசியில வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஸோ அரியணை ஏறுறாரு. இவர் பிறந்தது எங்க அப்படின்னா மெக்கடோனியாவுடைய ஏன்ஷியன் கேபிட்டலான பெல்லா அப்படின்ற பகுதியில. இவருக்கு டியூட்டரா இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அரிஸ்டாட்டில். ஸோ அரிஸ்டாட்டில் அப்படின்றவரை பத்தி தெரியும். 16 வயது வரைக்கும் இந்த அரிஸ்டாட்டில் அப்படின்றவர் வந்து அலெக்சாண்டர் அப்படின்றவருக்கு டியூட்டரா இருக்கார். ஸோ இந்த 3ஆம் டாரியஸ் அப்படின்றவரை பேட்டில் ஆஃப் கௌகமேலா தான் பேட்டில் ஆஃப் ஹர்பெல்லா அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த பேட்டில் ஆஃப் ஹர்பெல்லா ஆர் கௌகமேலா அப்படின்றதுல 330 பிசியில வந்து 3ஆம் டாரியஸ் அப்படின்றவர் வந்து டிஃபீட் பண்ணி ஹோல் ஆஃப் பர்ஷியா அதாவது ஹோல் ஆஃப் ஈரான் ரீஜனை என்ன பண்றாரு அப்படின்னா இவர் வந்து கான்குயர் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறமா ஃபர்தரா ஈஸ்ட் சைடை நோக்கி வந்து அவருடைய கான்குவெஸ்ட் அப்படின்றத வந்து எய்ம் பண்ணி வராரு. கிரீக் ஆத்தரான ஹெரடோட்டஸ் அப்படின்றவருடைய ரைட்டிங்ஸ்ல இந்தியா அப்படின்றது வந்து ரொம்ப அதிக வெல்த்துடைய நாடா இருந்தது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணப்பட்டதுனால இந்தியா அப்படின்றத வந்து அலெக்சாண்டர் அப்படின்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா படையெடுத்து வரணும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ பேசிக் ரீசன் பார்த்தோம்னா நம்ம இந்தியா அப்படின்றதுனுடைய எனார்மஸ் வெல்த் தான் என்ன பண்ணுது அப்படின்னா அலெக்சாண்டர் அப்படின்றவர் வந்து படையெடுத்து வர சொல்லி ஒரு அட்ராக்ஷன் அப்படின்றது வந்து என்ன பண்ணுதுன்னா ஏற்படுத்துது. அவர் என்ன பிலீவ் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவினுடைய ஈஸ்டர்ன் பார்ட்ல வந்து இந்த சீயுடைய கண்டினியூஷன் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அப்ப இருந்த அந்த ஜியாகிரபிக்கல் நாலேஜ் வச்சு என்ன பண்றாரு அப்படின்னா கெஸ் பண்றாரு. ஸோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்தியாவை கான்குயர் பண்ணோம் அப்படின்னா இந்த உலகத்தினுடைய ஈஸ்டர்ன் பவுண்டரி வரைக்கும் நம்ம வந்து கான்குயர் பண்ணதா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா ஸோ அவர் வந்து நினைக்கிறார். ஸோ இதை பத்தி வந்து அவரை பத்தி இது பண்ண அந்த இன்வேஷன் ஆஃப் இந்தியா பை அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்ற புக்ல வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த இந்தியா அப்படின்றது கண்டினியூஷனா சி அப்படின்றது இருக்கு. இந்த உலகம் முழுவதையும் வந்து கான்குயர் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அதனால இந்தியா வந்து கான்குயர் பண்ணணும் அப்படின்ற தாட்ல தான் ஃபர்ஸ்ட் இந்தியா அப்படின்றது வந்து இன்வைட் பண்ணி வராரு. ஸோ இவருடைய காலத்துல நடந்தது தான் ஃபேமஸான பேட்டில் ஆஃப் ஹைடாஸ்பஸ் அப்படின்றது 327 பிசியில அலெக்சாண்டர் வந்து ஹிந்துகுஷ் அப்படின்ற மவுண்டெயினை வந்து கிராஸ் பண்றாரு. அதே மாதிரி அங்க 10 மாதம் வந்து அங்க இருந்த ட்ரைபல் பீப்புளோட என்ன பண்றாருன்னா ஃபைட் பண்றாரு. அண்ட் பிப்ரவரி 326 பிசியில இண்டஸ் ரிவரை வந்து என்ன பண்றாருன்னா கடக்குறாரு. ஸோ எதனுடைய ஹெல்ப்ல அப்படின்னு பார்த்தோம்னா போட்ஸ் அப்படின்றது தெரியும். படகுகளை வச்சு என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ரிவரை வந்து கிராஸ் பண்ணி வராரு. ஸோ ஹி இன்வைட்டட் த சீஃப்டைன்ஸ் ஆஃப் த ஃபார்மர் சத்ராப்தி. ஸோ சத்ராப்தி அப்படின்னா தெரியும் சிற்றரசர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். காந்தாரா பகுதியினுடைய சிற்றரசரை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அழைக்கிறாரு. ஸோ டு கம் டு ஹிம் அண்ட் சப்மிட் டு ஹிஸ் அத்தாரிட்டி. அந்த தனக்கிட்ட வந்து என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னா கீழ்ப்படிஞ்சு அடிப்பணிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அம்பி அப்படின்ற ரூலர் தெரியும், ரூலர் ஆஃப் டாக்ஸில்லா அப்படின்றவர். ஸோ இண்டஸ் ரிவர்ல இருந்து ஹைடாஸ்பஸ் அதாவது ஜீலம் அப்படின்றது ஆற்றங்கரை வரைக்கும் இவருடைய கிங்டம்ன்றது எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வேகமா போய் அலெக்சாண்டர்கிட்ட நிறைய ப்ரெசன்ஸ் கொண்டு போய் அண்ட் தென் வந்து என்ன பண்றாருன்னா அவருக்கு வந்து அடிப்பணிஞ்சு போயிடுறாரு. அதாவது நீங்க சொல்றது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நான் கேட்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாருன்னா அட்மிட் ஆயிடுறாரு. ஸோ அலெக்சாண்டர் வந்து அந்த அம்பிக்கு அவருடைய பிளேஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணி கொடுக்காம நிறைய ப்ரெசன்ஸையும் என்ன பண்றாருன்னா கொடுக்குறாரு. அவர் வந்து தனக்கு கீழே வந்து அடிமையாக்கப்பட்டதுனால சில பர்ஷியன் ரோப்ஸ் கொடுக்குறாரு, கோல்டு சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் 30 ஹார்சஸ் வந்து கொடுக்குறாரு. அதே மாதிரி டேலண்ட்ஸ் அப்படின்னா தாளந்துகள் அப்படின்னு சொல்லுவோம், காயின்ஸ். ஸோ இன் கோல்டுலையும் என்ன பண்றாருன்னா ப்ரெசென்ட் பண்றாரு.
ஸோ போரஸ் அப்படின்ற மன்னருக்கு இப்போ என்ன பண்ணுறாருன்னா மெசேஜ் அனுப்புகிறாரு, நீயும் வந்து என்கிட்ட வந்து சரண்டர் ஆயிரு அப்படின்ட்டு. பட் போரஸ் அப்படின்றவர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணி அலெக்சாண்டருக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து டிசைட் பண்ணுறாரு. ஸோ இதனுடைய ரிசல்ட்டாக தான் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பேட்டில் ஆஃப் ஹைடாஸ்பஸ் அப்படின்றது இந்த ரிவர் ஹைடாஸ்பஸ் அப்படின்ற ரிவருடைய பேங்க்ஸில் வந்து நடக்குது. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த போரஸுடைய வாஸ்ட் ஆர்மி அப்படின்னா அதிக படையை வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த ரிவருடைய அதர் சைட்லேருந்து பார்க்குறாரு. ஆனால் இந்த ஆற்றில் வந்து என்னதுன்னா ஹெவியான ஃப்ளட்ஸ் வெள்ளம் ஏற்பட்டதுனால அலெக்சாண்டரால் என்ன பண்ண முடியல அப்படின்னா அதை வந்து கிராஸ் பண்ண முடியல. சில நாட்கள் கழிச்சு இந்த ரிவர் அப்படின்றத வந்து கிராஸ் பண்ணுறாரு. அப்போ தான் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ஃபேமஸ் பேட்டில் ஆஃப் ஹைடாஸ்பஸ் அப்படின்றது வந்து எந்த பிளெயின்ஸ் சமவெளியில் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா காரி அப்படின்ற பிளேஸில். இந்த பிளேஸ் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டிராயிங்கில் பார்த்தா தெரியும். ஸோ இரண்டு பேரும் போரஸுடைய ஆர்மியும் சரி அலெக்சாண்டருடைய ஆர்மியும் சரி ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. இன் பிட்வீனில் வந்து ஹைடாஸ்பஸ் ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ ஃப்ளட் இருந்ததுனால அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா நேரடியாக வந்து அட்டாக் பண்ண முடியல. ஸோ மறைமுகமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க எதிர்பாராத நேரத்தில் வந்து ரிவர் கிராஸ் பண்ணி வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா டிஃபீட் பண்ணிடுறாரு. ஸோ போரஸ்க்கு வந்து ஸ்ட்ராங்கான ஆர்மி இருந்தாலுமே அவரால் வந்து இந்த பேட்டில் அப்படின்றது வந்து ஜெயிக்க முடியல. ஸோ போரஸ் வந்து அலெக்சாண்டருக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போயிட்டு நான் உனக்கு என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற, நான் உன்னை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது போரஸ் என்ன ரிப்ளை பண்ணுறாரு அப்படின்னா, ஆக்ட் அஸ் அ கிங் டுவர்ட்ஸ் அ கிங். ஸோ ஒரு மன்னன் இன்னொரு மன்னனுக்கு என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவருடைய கரேஜ் அண்ட் ஹீரோயிசம் அப்படின்றது வந்து அலெக்சாண்டருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிருது. அதனால அவருக்கு வந்து அவருடைய த்ரோனை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப கொடுக்குறாரு. இவருடைய மார்ச் இன்வேஷன் அப்படின்றத வந்து ரிவர் பியாஸ் வரைக்கும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு போறாரு. அங்கேயும் சில லோக்கல் ட்ரைப்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு எகெயின்ஸ்டாகவும் வந்து என்னதுன்னா போர் அப்படின்றது வந்து புரியுறாரு. ஸோ இந்த பேட்டில் ஆஃப் ஹைடாஸ்பஸ் அப்படின்றது எந்த ரீஜியன்ல இருந்துச்சு, அவர் ரிவர் கிராஸ் பண்ணது, அண்ட் தென் வந்து என்னதுன்னா இந்த பேட்டில் ஃபீல்டு அப்படின்றது வந்து இந்த டயக்ராம்ல வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த பேட்டில் ஆஃப் ஹைடாஸ்பஸ்க்கு அப்புறம் ஃபர்தராக இன்னும் ஈஸ்டர்ன் சைடில் வந்து இன்வைட் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் நினைக்கிறாரு. ஆனால் அவங்களுடைய சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபைட் பண்ணுறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க மெக்கடோனியா அப்படின்ற பகுதியிலேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுனால, ஸோ வரும்போதே வந்து பெர்ஷியன்ஸோட அவங்களுக்கு வந்து ஃபைட் ஏற்படுது. ஸோ அதனால் வந்து ப்ரொலாங்டு வார்ஃபேர் வந்து அந்த சோல்ஜர்ஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டயர்ட் ஆக்கிடுச்சு. அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க, தன்னுடைய ஹோம் டவுனுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய இப்போ தான் கிட்ட இருந்த அந்த டெரிட்டோரிஸ் எல்லாத்தையும் ப்ரொவின்சஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்தியன் கிங்ஸ், ஸோ அம்பி ஆஃப் டாக்ஸிலா அப்படின்னு சொல்லி பார்த்தோம், போரஸ் பார்த்தோம், அண்ட் தென் ரூலர் ஆஃப் அபிசாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த 3 பேரையும் தன்னுடைய டெரிட்டோரிஸ் ப்ரொவின்சஸ் இன் இந்தியாவுக்கு வந்து கவர்னர்ஸாக அவங்களையே அப்பாயிண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அலெக்சாண்டர் அப்படின்றவர் வந்து ரிட்டர்ன் ஆகுறாரு. ஸோ எந்தெந்த பிளேசஸ் யார் யாருக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா போரஸ் அப்படின்றவர் வந்து பியாஸ் அண்ட் ஜீலம் ஆகிய 2 ரிவர்ஸ்க்கு இடையானதுக்கு டெரிட்டோரிக்கு ரூலராகவும், அம்பி அப்படின்றது வந்து ஜீலம் அப்படின்றதனுடைய வெஸ்டர்ன் பார்ட்டுக்கு கவர்னராகவும், அண்ட் தென் கிங் ஆஃப் அபிசாரா வந்து காஷ்மீர் அப்படின்ற பகுதியை வந்து ரூல் பண்ணுறதாகவும் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு வந்து ஒர்க் அசைன் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகுறாரு. ஸோ செப்டம்பர் 325 பிசியில் வந்து இவருடைய ஆர்மியுடைய ஒரு பார்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாரு. அண்ட் தென் அவர் வந்து லேண்ட் ரூட்லேயே வந்து என்ன பண்ணுறாருன்னா பாபிலோன் அப்படின்ற பகுதியை வந்து ரீச் பண்ணுறாரு. ஸோ இந்த பாபிலோன் அப்படின்ற பகுதியை ரீச் பண்ணும்போது அவருக்கு வந்து ரொம்ப முடியாமல் வந்து ஸோ டைபாய்ட் ஃபீவர் அலாங் வித் மலேரியா அப்படின்னு சொல்லி சில இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, சில இதில் மலேரியானால இறந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. 323 பிசியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய இல்னஸ் காரணமாக அவர் வந்து இறந்து போயிடுறார். ஸோ இவருடைய இந்தியன் டெரிட்டோரிஸ் அப்படின்றது வந்து இவருக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாரு. ஆனால் அது வந்து ஒரு கனவாக மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இவருக்கு அப்புறம் வந்து இந்த கிரீக் கவர்னர்ஸ் அப்படின்றவங்க வந்து என்னன்னா ரொம்ப வீக்கனாக இருந்ததுனால அவங்களுடைய சக்சஸர்ஸ் யாராலையுமே வந்து இந்தியன் டெரிட்டோரிஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்பராக வந்து கவனம் செலுத்த அவங்களால முடியலை. மோஸ்ட் ஆஃப் த கிரீக் அம்பாசிடர்ஸ் வந்து இந்தியாவை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லெஃப்ட் ஆகி போயிடுறாங்க. ஸோ அவங்களுடைய இந்தியன் கவுண்டர் பார்ட்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா தனக்குத்தானே வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ரிமைனிங் இருந்த எல்லாமே வந்து யாரால வந்து
வைப் அவுட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரகுப்த மௌரியா. ஸோ ஹி வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த மௌரியன் டைனாஸ்டி. ஸோ மீதி இருந்த பார்ட்ஸ் எல்லாமே வந்து மௌரியன் டைனாஸ்டி அப்படின்றதுனுடைய அட்டாச் ஆயிக்கப்படுது. ஸோ இந்த அலெக்சாண்டருடைய இன்வேஷன் வந்து இந்தியன் பாலிடிக்ஸ் அண்ட் கல்ச்சர்ல வந்து டைரக்டா எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸுமே வந்து என்ன பண்ணப்பட்டதா ஏற்படுத்தப்பட்டதா வந்து சொல்லப்படலை. எந்த ஒரு ஹிந்து டெக்ஸ்டா இருக்கட்டும், ஜெயின் டெக்ஸ்டா இருக்கட்டும், ஒரு புத்திஸ்ட் டெக்ஸ்டா இருக்கட்டும், இவருடைய இன்வேஷன் பற்றியதான எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே என்ன பண்ணப்படலை அப்படின்னா சொல்லப்படலை. விச் சஜஸ்ட் தட் இந்தியன்ஸ் அப்படின்றவங்க வந்து டிட் நாட் ரிகார்ட் இட் அஸ் ஆஃப் எனி சிக்னிஃபிகன்ஸ், எந்த ஒரு சிக்னிஃபிகன்ஸும் இருந்துதான் இந்தியன்ஸ் வந்து எடுத்துக்கிட்ட மாதிரி என்ன பண்ணப்படலை அப்படின்னா சொல்லப்படலை. இவருடைய இன்வேஷனால என்னென்ன எஃபெக்ட்ஸ் ஏற்பட்டுச்சு, ஸோ பர்ஷியன் ஆர்ட்ஸ் அப்படின்றது எப்படி வந்து பர்ஷியன் இன்வேஷனுக்கு அப்புறம் வந்து இந்தியாவில் வந்து உட்புகுந்ததோ அந்த மாதிரி இந்த அலெக்சாண்டர்ஸ் இன்வேஷனுடைய எஃபெக்ட்ஸ் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே வந்து இன்டைரக்டானது தான். ஸோ இந்தியன் யுனைட்டியை வந்து என்ன பண்ணுதுன்னா வளர்ச்சி அடைய செய்யுது. ஸோ இந்தியன் ரூலர்ஸ் தங்களுக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது எல்லாமே போய் இந்தியன் ரூலர்ஸ்க்கு இடையே வந்து என்னன்னா ஒரு நல்ல யூனிட்டி அப்படின்றது வந்து ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கும், அதாவது வந்து கிரீக் அண்ட் தென் வந்து மற்ற ரீஜியன்ஸ், ஸோ கிரீஸ் அண்ட் தென் அதர் ரீஜியன்ஸில் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த ரீஜியனுக்கும் இந்தியாவுக்கும் இடையான கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து வளர்ச்சி அடைஞ்சிச்சு. இதனால ட்ரேட் ரிலேஷன் அப்படின்றது வந்து அதிக அளவில் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே வந்து ஏற்பட்டுச்சு. இந்த மௌரியன் எம்பையர் அப்படின்றது இந்தியாவில் இருந்தவங்க வந்து செலூசஸ், அதாவது அலெக்சாண்டருடைய ஜெனரல் தான் யார் அப்படின்னா செலூசஸ் அப்படின்றவர், செலூக்கஸ் நிக்கேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து யாரால தோற்கடிக்கப்படுறாருன்னா சந்திரகுப்த மௌரியாவால தோற்கடிக்கப்படுறாரு. ஸோ இந்த செலூசஸ் அல்ல செலூக்கஸ் நிக்கேட்டர் அப்படின்றவர் தான் யாரை அனுப்புறாரு அப்படின்னா மெகஸ்தனஸ் அப்படின்ற அம்பாசிடரை வந்து அனுப்புறாரு. ஸோ அவர் தான் வந்து இந்தியாவில் வந்து இந்த மௌரியன் கோர்ட் அப்படின்றதுல வந்து தங்கி இருந்தாரு. அதே மாதிரி அவர் வந்து தன்னுடைய பொண்ணான டாட்டரை வந்து என்ன பண்றாருன்னா சந்திரகுப்த மௌரியா அப்படின்றவருக்கு வந்து திருமணம் செஞ்சு கொடுக்குறாரு. ஸோ இதன் மூலமா கிரேக்கர்களுக்கும் இந்தியன்ஸ்க்கும் இடையான கான்டாக்ட் வந்து என்னதுன்னா அதிக அளவுல வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா நீண்ட நாட்கள் வந்து இருந்ததா சொல்லப்படுது. இந்தியன்ஸ் அப்படின்றவங்க வேற இந்த கிரீக்ஸ்ல இருந்து என்னென்ன கத்துக்கிட்டாங்கன்னா ஆஸ்ட்ரோனமி, ஸோ ஆஸ்ட்ரோனமி அப்படின்றதையும் காயினேஜ் சிஸ்டத்தையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கற்றுக்கிட்டாங்க. வெல் கிரீக்ஸ் அப்படின்றவங்க வந்து இந்தியன் ரிலீஜியனை பற்றியும் இந்தியன் ஃபிலாசபியை பற்றியும் நாலேஜை வந்து அக்வயர் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி த காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஸ்கல்ப்சர் அப்படின்றது வந்து என்ன பண்ணப்படுது அப்படின்னா இந்தியாவில் வந்து ஏற்படுத்தப்படுது. ஸோ இது எதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெலினிக் ஆர்ட் ஆஃப் ஸ்கல்ப்சர். ஸோ அது ஹெலினிக் ஆர்ட் ஆஃப் ஸ்கல்ப்சர் அப்படின்னா என்னன்னா ரொம்ப நேச்சுரலிஸ்டிக்கான ஒரு இமேஜை ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து என்னன்னா இந்த ஹெலினிக் ஆர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபேஸ்லேயே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து இருக்கும். அவங்க வந்து எந்த விதமான எமோஷனில் இருக்காங்க அப்படின்றத டெபிக் பண்ணுற அளவுக்கு வந்து என்னன்னா அவங்களுடைய ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்றது வந்து கட் அண்ட் கிளியராக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்றது வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த கிரேக்கர்கள் அப்படின்றவங்க வந்து முக்கிய காரணமாக இருந்தாங்க. ஸோ அதன் மூலமாக தான் இந்த காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் அல்லது இந்த காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஸ்கல்ப்சர் அப்படின்றது வந்து டெவலப் பண்ணப்படுது. ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகுது. இன்னைக்கு கிளாஸில் 2 ஃபாரின் இன்வேஷன்ஸ் அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பர்ஷியன் இன்வேஷன் அண்ட் தென் செகண்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா கிரீக் இன்வேஷன் அப்படின்றது. ஸோ பர்ஷியன் இன்வேஷன் அப்படின்றது சைரஸ் அப்படின்ற மன்னனுடைய காலத்தில் ஏற்படுது. டாரியஸ் III அப்படின்றவருடைய காலத்தில் வந்து அது முடிவுக்கு வருது. அண்ட் இப்போ கிரீக் இன்வேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அலெக்சாண்டர் அப்படின்றவருடைய தலைமையில் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ 323 BCயில் அலெக்சாண்டர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா கிரீக் பார்ட் அப்படின்றது வந்து என்னதுன்னா இந்தியாவில் இருந்தது வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகி தனித்தனியாக இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்சிருந்து மீதி இருந்தது மௌரியன் டைனாஸ்டியோட அட்டாச் ஆகிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதனுடைய கண்டினியூஷனான மௌரியன் எம்பையர் அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இன்னைக்கு கிளாஸ் அப்படின்றது இதோட கம்ப்ளீட் ஆகுது. என்னுடைய கிளாஸ் அப்படின்றது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் மை வீடியோ, ஷேர் மை வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மை சேனல். இன்னொரு நல்ல கிளாஸோடு உங்களை எல்லாரையும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஆல்.